எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இதில் ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டெஃபினேஷன் அப்படிங்கிறது என்னதுன்னா ஒரு கொடுத்துருக்க ரீஜியனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு பர் செகண்டுக்கு எவ்வளோ ஃப்ளோ ஆகுது அதுதான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஓகே, ரெண்டாவது காஸ்லாங்கிறது என்னதுன்னா ஒரு கொடுத்துருக்க ரீஜியனில் அதில் எவ்வளோ சார்ஜ் இருக்கோ ஓகே அதுவும் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸும் ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். இது காஸ்லா. ஓகே, மூணாவது பாயிண்டில் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல்ங்கிறது என்னதுன்னா இட் இஸ் ஒர்க் டன் டு மூவ் யூனிட் சார்ஜ் ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர் பாயிண்ட். ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் நகர்த்துறதுக்கு எவ்வளோ ஒர்க் நம்ம கொடுக்குறோம் இல்லையா ஒரு யூனிட் சார்ஜுக்கு, அதுதான் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல். ஒர்க் டன் அப்படின்னாக்கா ஃபார் எ கிவன் சார்ஜ் எவ்வளோ ஒர்க் கொடுத்துருக்கோம். சிம்பிளாக சொல்ல போனோம்னா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் இன்டு கிவன் சார்ஜ். ஓகே, ஸோ இதான் பேசிக் டெஃபினிஷன். இப்போ இந்த வீடியோவில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த மொதல் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃப்ளக்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, த்ரோ a cube of side A if a point charge Q is at one of its corner. ஒரு கார்னரில் பாயிண்ட் சார்ஜ் Q இருந்தால் அந்த கியூப் உள்ள எவ்வளோ ஃப்ளக்ஸ் வரும் அதான் கொஸ்டின். இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. சரியா, 4 ஆப்ஷனும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் Q அண்ட் எப்சிலான் நாட். ஓகே, எப்சிலான் நாட்டுங்கிறது பெர்மிட்டிவிட்டி இன் அ ஃப்ரீ ஸ்பேஸ். சரியா, Qங்கிறது சார்ஜ். இப்போ அதே கொஸ்டின் தான் தமிழில் இருக்குது. ஓகே, மொதல் கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு கியூப் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ லெட் அஸ் அசியூம் திஸ் இஸ் தி கியூப். இதான் கியூப்னு எடுத்துக்குவோம். கியூப்னால் எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்குது. இப்போ இந்த கியூப்பில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா ஒரு கார்னரில் சார்ஜை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதாவது இந்த கார்னரில் சார்ஜ் Q இருக்குன்னு வச்சுக்கோ. வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கியூபோட சைடு வந்து A. ஓகே, ஸோ எல்லா டைமென்ஷனும் உங்களுக்கு ஏங்கிற லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்கும். சரியா, இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்கனாக்கா ஃப்ளக்ஸ் கேட்டிருக்காங்க. ஃப்ளக்ஸ் த்ரோ திஸ் கியூப். இதை வந்து ஃபஸ்ட்டு கியூப்னு அசியூம் பண்ணிக்குவோம். இந்த கியூப்பில் பாஸ் ஆகக்கூடிய ஃப்ளக்ஸ் அதான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃப்ளக்ஸோட சிம்பிள் பை கரஸ்பாண்டிங் டு ஃபஸ்ட்டு கியூப். இதுதான் என்னன்னு கேட்டிருக்காங்க கொஸ்டினில். ஓகே, இப்போ ஜென்ரலாக காஸியன் லா அதுபடி பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃப்ளக்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு சார்ஜ் ப்ரெசன்ட் இன் தட் ரீஜியன். ஓகே, அதே நேரத்தில் இது வந்து ஃப்ரீ ஸ்பேஸுங்கனால ஃப்ளக்ஸ் ஃபை இஸ் ஈக்குவல் டு Q பை எப்சிலான் நாட்னு வரும். இது வந்து டோட்டல் ஃப்ளக்ஸ். என்ன மீனிங்னாக்கா இப்போ இந்த சார்ஜ் Q இருக்கு இல்லையா, இதுலேருந்து எல்லா டைரெக்ஷன்லையும் உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு போகும். இது எல்லா டைரெக்ஷனையும் எலக்ட்ரிக் ஃபீல்டு போகும். ஓகே, ஸோ எல்லா டைரெக்ஷனையும் கன்சிடர் பண்ணி தான் இந்த டோட்டல் ஃப்ளக்ஸ் ஃபார்முலா எழுதியிருக்கோம் Q பை எப்சிலான் நாட்னு. ஆனால் நமக்கு இங்கே ஃபஸ்ட்டு கியூபில் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணோம்னாக்கா இப்போ இந்த சார்ஜ் Q இருக்கு இல்லையா, இதை சுற்றிலும் க்யூப் இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணணும். ஓகே, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு க்யூப், அதுக்கு மேலே ஒரு க்யூப், பக்கத்தில் ஒரு க்யூப், கீழே ஒரு க்யூப், அதே மாதிரி பின்னாடி 4 க்யூப். ஓகே, அதாவது உங்களுக்கு டயக்ராம் வந்து இந்த மாதிரி வரும். இதுதான் ஃபஸ்ட்டு க்யூப், இது செகண்ட், இது தேர்ட், இது ஃபோர்த்துன்னு வச்சுக்குவோம். ஓகே, அதே மாதிரி பின்னாடி இது வந்து 5, இப்போ இந்த க்யூப் வந்து 6, இது வந்து 7, ஒன்றுக்கு பின்னாடி வந்து 8வது க்யூப் இருக்கும். இப்போ இந்த சார்ஜ் Q இருக்கு இல்லையா, அது எந்த இடத்துல வரும்னா இப்போ இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இந்த கார்னரில் சார்ஜ் Q வரும். இதுதான் இந்த ஃபஸ்ட்டு க்யூப், இந்த டாட் லைன்லேயே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்குது.
இப்போ இதை இமேஜின் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இந்த சார்ஜ் க்யூவை சுற்றிலும் இந்த 8 க்யூப் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த 8 க்யூபும் இந்த சார்ஜ் க்யூவை என்சர்க்கிள் பண்ணிவிட்டு, ஓகேவா? ஸோ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாசிங் த்ரூ 1 க்யூப், இந்த ஃபஸ்ட்டு க்யூவுக்கு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து டோட்டல் ஃப்ளக்ஸ். அப்போ கரஸ்பாண்டிங் டு ஒன்லி 1 க்யூன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளக்ஸ் கரஸ்பாண்டிங் டு 1 க்யூப் தட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஃப்ளக்ஸை 8ஆல் டிவைட் பண்ணோம். ஸோ க்யூ பை 8 எப்சிலான் நாட். இதுதான் ஃப்ளக்ஸ் பாசிங் த்ரூ 1 க்யூப். கிளியரா? ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இது தான். செகண்ட் கொஸ்டினில் 3 சார்ஜ் ஈச் ப்ளஸ் க்யூ ஆர் பிளேஸ்ட் அட் கார்னர் ஆஃப் அன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளில் ப்ளஸ் க்யூங்கிற சார்ஜ் கார்னரில் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. சரியா? அடுத்தது அந்த ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளில் பிசியும் ஏசியும் 2ஏங்கிற லென்த்தில் இருக்குது. டியூஇங்கிறது மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி அண்ட் சிஏ. இப்போ ஒர்க் டன் என்னன்னு கேட்டிருக்காங்க. டு மூவ் எ சார்ஜ் கேபிட்டல் Q ஃப்ரம் டி டு இ. ஓகே, 4 ஆப்ஷனை இன் டேர்ம்ஸ் ஆஃப் Q அண்ட் எப்சிலான் நாட். ஓகேவா? அதே கொஸ்டின் தான் தமிழில் இருக்குது. சரியா? இந்த கொஸ்டினில் ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்குவோம். ஏபிசிங்கிற ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ லெட் அஸ் அஸ்யூம் திஸ் இஸ் ஏ. இதான் ஏன்னு எடுத்துக்குவோம், இது பி, இது சி. ஓகே, வேறு என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா இந்த 3 கார்னர்லையும் ஈக்குவல் சார்ஜ் க்யூன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் க்யூ 3 கார்னர்லையும் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அது ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாயிண்ட் டி, பாயிண்ட் இ, இது ரெண்டுமே பிசிக்கும் ஏசிக்கும் உள்ள மிட் பாயிண்ட். ஸோ இதான் பாயிண்ட் டி, இதான் பாயிண்ட் இ, ரெண்டுமே பிசிக்கும் ஏசிக்கும் உள்ள மிட் பாயிண்ட். ஓகே, வேறு என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா பிசியும் ஏசியும் 2A, அதாவது இந்த டிஸ்டன்ஸும் பிசிங்கிற டிஸ்டன்ஸும் இது வந்து 2Aன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ இது வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்தது கேபிட்டல் Qங்கிற சார்ஜ் பாயிண்ட் டிலேருந்து ஈக்கு நகர்த்துறதுக்கு எவ்வளோ ஒர்க் நாம் கொடுக்கணும், இதுதான் கொஸ்டின். கிளியரா? ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒர்க் டன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒர்க் டன் டு மூவ் எ சார்ஜ் கேபிட்டல் Q ஃப்ரம் பாயிண்ட் டி டு இ, டிலேருந்து இ இந்த டைரெக்ஷனில் நகர்த்துறதுக்கு. ஓகே, ஸோ பேசிக்காக ஒர்க் டன் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பொட்டன்ஷியல் இன்ட்டு கிவன் சார்ஜ் Q. ஓகே, ஸோ இப்போ இதில் டிலேருந்து ஈக்கு நகர்த்துறதுனால நம்ம என்ன பார்க்கணுன்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். ஸோ பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் இ மைனஸ் பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் டி இன்ட்டு கிவன் சார்ஜ் Q. ஓகேவா? சரி, இப்போ பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் டி அட் பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் இ என்னன்னு பார்க்கணும். ஓகே, ஜென்ரலாக பார்க்கும்போது பொட்டன்ஷியல் இருக்கு இல்லையா, வி எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலான்னா 1/4 எப்சிலான் நாட் Q பை டிஸ்டன்ஸ் ஆர். இதுதான் பேசிக்கான ஃபார்முலா. சரியா? இப்போ நம்ம பாயிண்ட் டிக்கும் ஈக்கும் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ பாயிண்ட் டி, பாயிண்ட் இ. இப்போ பாயிண்ட் டியில் பொட்டென்ஷியல் எதனால் வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள சார்ஜ், இங்கே உள்ள சார்ஜ், இங்கே உள்ள சார்ஜ், இந்த 3 சார்ஜ்னாலையும் இந்த பாயிண்ட் டியில் ஒரு பொட்டென்ஷியல் உருவாகும். அதேமாரி பாயிண்ட் இன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏல உள்ள சார்ஜ், சியில் உள்ள சார்ஜ், பியில் உள்ள சார்ஜ். ஓகே, ஸோ இந்த பேசிக் ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் டேர்ம் இருக்கு இல்லையா, அது பாயிண்ட் டியாக இருந்தாலும் சரி பாயிண்ட் இயாக இருந்தாலும் சரி ரெண்டுத்துக்குமே சேமாக தான் வரும். அடுத்ததில் டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா பாயிண்ட் டியில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா பியிலேருந்து ஏங்கிற டிஸ்டன்ஸ்,
சிலேருந்து ஏங்கிற டிஸ்டன்ஸ். ஓகே, அப்புறம் ஏடிங்கிற டிஸ்டன்ஸ். அதேமாரி பாயிண்ட் டீன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏலேருந்து ஸ்மால் லெட்டர் ஏங்கிற டிஸ்டன்ஸ், சிலேருந்து ஸ்மால் லெட்டர் ஏங்கிற டிஸ்டன்ஸ், பிலேருந்து பிங்கிற டிஸ்டன்ஸ். இது ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் இருக்கிறதுனால ஏடி அதுவும் பிஇ ரெண்டுமே ஈக்குவல். ஸோ இப்போ இந்த டயக்ராம் கிவன் டேட்டா படி பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் இந்த டேட்டா படி பார்த்தீங்கன்னா பொட்டென்ஷியல் அட் பாயிண்ட் டியும் பொட்டென்ஷியல் அட் பாயிண்ட் டியும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, ஸோ அப்படிங்கும்போது நமக்கு இந்த ஒர்டன் டேர்ம் இருக்கு இல்லையா, ஸோ இது என்னவாயிடும், 0 ஆகிடும். ஸோ W is equal to VD minus VE இந்த டேர்ம் தான் இருக்குது. ஸோ ரெண்டும் ஈக்குவலுங்கிறதுனால ஒர்டன் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இது தான். ஓகே, கிளியரா? ஓகே, தேங்க்யூ.